சக்கை போடு போட்டு வசூலை அள்ளி குவித்து வரும் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் தயாரிப்பு குழு தங்கள் தெய்வத்தின் மரபையும் பாரம்பரியத்தையும் மலினப்படுத்த வேண்டாம் என ரசிகர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. பின்னணி என்ன, படக்குழு அப்படி சொல்ல காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம். ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த வெளியான காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வசூலையும் அள்ளி குவித்து வருகிறது. படத்தில் மண் சார்ந்த தெய்வ வழிபாடுகள் பற்றிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றை பார்க்கும் சில ரசிகர்கள் அதை போலவே அலங்கரித்துக் கொண்டு தியேட்டரில் நடனமாடும் காட்சிகள் சில சமூக வலைதளங்களில் உலவுகின்றன. இதனை கண்டிக்கும் விதமாக தங்கள் தெய்வத்தின் மரபையும் பாரம்பரியத்தையும் மலினப்படுத்த வேண்டாம் என வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பலே. அவர்கள் வெளியிட்டுள்ள குறிப்பில், கர்நாடகாவின் கடலோர பகுதியான துளு நாட்டில் நம்பிக்கை மற்றும் கலாச்சார பெருமையின் ஆழமான அடையாளமாக தைவர்தனே நிற்கிறது. எங்கள் திரைப்படங்களான காந்தாரா மற்றும் காந்தாரா அத்தியாயம் 1 இந்த பக்தியை மரியாதையுடன் சித்தரித்து தெய்வங்களின் மகிமையை கொண்டாடும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டன. தைவர்தனேவுக்கு மையமாக இருந்த ஆழ்ந்த மரியாதை மற்றும் அசைக்க முடியாத பக்தி மதிக்கப்படுவதை உறுதி செய்ய நாங்கள் அயராது பாடுபட்டுள்ளோம். துளு மண்ணின் முக்கியத்துவத்தையும் பாரம்பரியத்தையும் உலகிற்கு வெற்றிகரமாக பரப்புகிறோம். படத்திற்கு வரும் நேர்மையான கருத்துகளுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இருப்பினும் சில நபர்கள் படத்தில் வரும் தெய்வ கதாபாத்திரங்களைப் போல வேடமணிந்து பொது இடங்களிலும் கூட்டங்களிலும் தகாத நடத்தைகளில் ஈடுபடுவதை நாங்கள் கவனித்துள்ளோம். எங்கள் படத்தில் இடம்பெற்றுள்ளது போல தெய்வ வழிபாடு என்பது ஆழமான ஆன்மீக மரபில் வேரூன்றியுள்ளது. மேலும் இது வெறும் நடிப்பு அல்லது மிமிக்ரிக்கானது அல்ல. இதுபோன்ற செயல்கள் எங்கள் நம்பிக்கை முறையை அற்பமாக்குவதும் துளு சமூகத்தின் மத உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் ஆழமாக புண்படுத்துவதுமாகும். எனவே திரையரங்குகளிலோ அல்லது பொது இடங்களிலோ தெய்வ ஆளுமைகளை பிரதிபலித்தல் அல்லது அற்பமாக்குதல் போன்ற எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என ஹோம்பலே பிலிம்ஸ் பொதுமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு அழுத்தமான மற்றும் நேர்மையான வேண்டுகோளை விடுக்கிறது. தைவர்தனேவின் புனிதமான தன்மை எப்போதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த சித்தரிப்புகளின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து பொறுப்புடன் செயல்படுமாறு அனைத்து குடிமக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கொண்டாட முயன்ற பக்தி ஒருபோதும் சமரசம் செய்யப்படவோ அல்லது மலினமாக நடத்தப்படவோ கூடாது என்பதை உறுதி செய்கிறோம். இந்த விலைமதிப்பற்ற கலாச்சார பாரம்பரியத்தின் புனிதத்தை பாதுகாப்பதில் உங்கள் தொடர்ச்சியான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் பாராட்டுகிறோம் என தெரிவித்துள்ளனர்.